வணக்கம். அன்புடன் யூடிஐ முருகன். வெப்சைட்டு சிஐடி ஆஃபீஸர் டீம் சீக்ரெட் ஆப்ரேஷன். என்ன ஊர்ப்பா தம்பி இது? கொள்ளுகாரம்பேட்டையா? கொள்ளுகாரங்குட்டை என்ற கிராமத்தில் 20 வருடங்களாக லஞ்சம் இல்லாமல் எந்த வேலையுமே நடக்கலை. பல பேர் பெண்கள் இதில் பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க. எத்தனையோ, அதாவது இன்டர்வியூ மட்டும் அட்டன் பண்ணுறாங்க. வேலை கொடுக்கும்போது ஒன்றுமே சம்மந்தம் இல்லாமல் ஒரு லஞ்சத்தை வாங்கிட்டு வேலை கொடுத்தேன்னு சொல்கிறாங்க. அவங்க யாருக்கிட்ட சொல்கிறது? எல்லாத்தையும் வெறுத்து இனி ஓட்டே இல்லை, நாங்கள் யாருக்கும் ஓட்டு போடலைன்னு சொல்கிறாங்க. கொள்ளுகாரன்குட்டை தாலுக்கா இதுப்பா. அது தாலுக்கா என்ன? ஒரு பண்ருட்டி தாலுக்கா. ஐயா, நாங்கள் லஞ்சத்தை ஒழிக்க எங்களை பலி கொடுத்து நாங்கள் செய்ய விரும்புகிறோம். சம்மந்தப்பட்ட அதிகாரியோ அரசியல்வாதியோ இனி குறுக்க வரக்கூடாது. மக்கள்கிட்ட வாங்கின பணத்தை, 20 வருஷத்து வாங்கின பணத்தை 2 பைசா வட்டி போட்டு நீங்கள் கொடுக்கணும். நீங்களே கணக்கெடுத்து கொடுத்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, நீங்கள் ரிட்டைர்மெண்ட் ஆகிற பணம் உங்களுக்கு வராது என்பதை இந்த யூடியூப் மூலயமா நாங்கள் தெரிவிக்கிறோம். எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த மாவட்ட ஆட்சியர் 48 மணி நேரத்தில் கொள்ளுகாரங்குட்டைங்கிற ஒரு கிராமத்துக்கு கள ஆய்வு பண்ணணும். அதிகாரிகள்கிட்ட போய் கேட்கும்போது இது கட்சி சம்மந்தப்பட்டிருக்கு. அது அவங்க கேட்குறாங்க, ஐயா நான் தான் இதில் படித்து நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன், எனக்கு வேலை கிடைக்கலன்னு கேட்கும்போது, இல்லைங்க இது அரசியல் சம்மந்தம்னு சொல்கிறாங்க. அரசியல் இதில் எல்லாமே இதை கலங்கப்படுத்தாதீங்க. நான் அருண் தம்பராஜ் மாவட்ட ஆட்சியர் 17 கோடி ரூபா திருட்டாருன்னு சொல்லும்போது எம்ஆர்கே பன்னீர்செல்வமே வந்தார். எங்களுக்கு பயம் இல்லையா, எந்த நேரம் வேணாலும் உயிர் போனால் பரவாயில்ல. முதலமைச்சருக்கு மனு கொடுத்து ஃபோன் மூலயமா ஒருத்தவங்க மூலயமா பேசி அவரை விலக வச்சு தான் அடுத்தது இது பண்ணாங்க. இனி வரும் காலங்களில் லஞ்சத்தை நீங்கள் வச்சுனா ஒன்றுமே பண்ண முடியாது. ஐயா முதலமைச்சர் அவர்களே சிந்திச்சு பார்க்கணும். லஞ்ச லாவணியாக தலை விரிச்சு ஆடுது. இன்றைக்கி இந்த கொள்ளுகாரங்குட்டையாப்பாத கொள்ளுகாரங்குட்டைங்கிற கிராமத்தில் நாங்கள் கள ஆய்வு பண்ணுறோம். பாதிக்கப்பட்டவங்க அவங்களுக்கு வேலை கிடைக்கணும். 48 மணி நேரத்தில் சொல்யூஷன் வேணும். மாவட்ட ஆட்சியர் நேரடியாகவோ இல்லை சம்மந்தப்பட்டதே பார்க்கணும். நாங்கள் இதுதான் இந்த வர திங்கக்கிழமை இவங்களுக்கு தான் நாங்கள் மனுவாக கொடுக்குறோம். ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்க ஐயா. 1 ரூபா லஞ்சம் இல்லாமல் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள். நாங்கள் தண்டனை கொடுக்கல. இப்போ சுப்ரீம் கோர்ட்டு எல்லாருக்கும் ஒரு 100 பேருக்கு தண்டனை கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த தண்டனையை ஒரு 40 பேர் அந்த தப்பு செஞ்சவங்களுக்கும் ஒரு விடுதலை கிடைக்கணுங்கிறதுக்காக